அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன வகுப்பில் பயிற்சி 2 ஹாக்கும் ஜீமுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தோம். ஸோ ஒரு லெட்டரோட சேர்த்து வரும்போது எப்படி இந்த ஹாவும் ஜீமும் மாறும் அப்படின்றத பார்த்தோம், அப்படி தானே? ஸோ அப்போ ஹா அப்படின்னா இந்த மாதிரி ஷேப் போட்டு மேலே புள்ளி இருக்கும், ஜீம் அப்படின்னா அதே மாதிரி ஷேப் போட்டு கீழே புள்ளி இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ வஜதன் படித்தாச்சு. இப்போ நம்ம 2வது லைன் பாருங்கள். ذكر அப்படி தானே படிப்போம். அப்போ இப்போ என்ன ஆக போகுது, அடுத்த வார்த்தையும் அதே தான். பட் ஆனால் இதில் இருக்க காஃப் ஜாயிண்டிங் லெட்டராக வரும்போது இந்த மாதிரி எஸ் மாதிரி போடுவாங்க. ஸோ இது மாதிரி எஸ் மாதிரி போட்டாலும் அது நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், இந்த காஃப் தான் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ ذكر அப்படின்னு படிக்கிறோம். அடுத்ததும் பாருங்கள், அக்கல அப்படின்னு இருக்கா. இங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்க, அக்கல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.